வணக்கம் நண்பர்களே. எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து தான் நம்ம வீடியோ காமிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டிலிருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஏஐடி ஸ்கூலில் நாட்டு மாடுகளுக்கான கண்காட்சி நடக்குது. அதுக்கு வந்து நம்ம காளை மாடு இது எல்லாத்தையும் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நைட்டு தான் வந்து அந்த கொம்பெல்லாம் சீவி கொஞ்சம் மாட்டையெல்லாம் ரெடி பண்ணோம். கொம்புலெல்லாம் அந்த அழுக்கு ஏறி ஒரு மாதிரியாக இருக்கும். கொம்பு வந்து நாங்கள் எடுக்கலை, கொம்பில் இருக்கிற அழுக்கை மட்டும்தான் வந்து சுத்தம் பண்ணோம். காளைக்காக இருந்தாலும் சரி மாட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எல்லாத்தையும் கழுவி விட்டு வண்டியில் ஏற்றினோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மயில மாடு, காராம்பசு காளை, மயிலக்காளை இது 3 மட்டும்தான் கொண்டு போகலான்ட்டு இருந்தேன். திடீர்னு வந்து செவலக்கண்ணுக்குட்டி கிடாரி கண்ணையும் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகலை. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி நிறுத்தும் போது இடம் பத்தல. அதனால் செவலக்கிடாரி வந்து இங்கேயே ரிட்டன் கொண்டு போய் கட்டிட்டோம். வண்டியில் ஏற்றி பார்த்துட்டு ஏற்ற முடியாதாட்டிருக்குன்ட்டு. இது 3 நின்றுச்சுன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் சரின்னு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து ஏஐடி ஸ்கூலில் கொண்டு வந்து கிரவுண்ட்லலாம் இறக்கி கொண்டு வந்து கட்டுத்தரையில் கட்டியாச்சு. நிறையா மாடுகள்லாம் வந்துருந்தது, இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு 9 மணி அளவில் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொண்டு வந்து மாட்டையெல்லாம் ஒரு இடத்துல கட்டிட்டு நாங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு போனோம். போய் பார்த்தா நாய்கள் கண்காட்சியும் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து புறா, நாய் இதெல்லாமே இருந்துச்சு, நம்ம நாட்டின நாய்கள் இதெல்லாம். நாங்கள் போன உடனே வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாகலை. காலையில் நாங்கள் நேரமாக போனதுனால. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் மாடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். அப்படியே சுற்றி மாடெல்லாம் யாராவது வந்திருக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தோம். நிறையா மாடு, மயில மாடுலாம் எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. மயில மாடு எப்பயுமே அதிகமாக வரும். ப்ரைஸ் கொடுக்குறதுமே பார்த்திங்கன்னா மயில மாட்டுக்கு தான் எப்பயுமே எல்லா இடத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாரம்பரியமாக இருக்கிறது ஆரம்ப காலத்திலேருந்து மயில மாடு தான். அதனால் மயில மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா செவலை, காரி, காராம்பசு இது எல்லாமே வரும். நம்மளும் அப்படியே ஒவ்வொரு கட்டுத்தரையாக போய் எந்தெந்த மாடு எப்படி இருக்குது என்னன்ட்டு எல்லாம் ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். நிறையா பூச்சி காளைகள்லாம் வந்து அழகழகாக லட்சணமாக நிறையா வந்துருந்தது. இங்கே வந்து எல்லோரும் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு காளை பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த காளையை கொண்டு போய் மாடு சேர்த்துறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இந்த காளை எங்கே இருக்குது யாருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாடெல்லாம் எப்பயும் வர்றதோட கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது இந்த டைம். எனக்கு என்னமோ இல்லை ஆரம்பத்தில் இப்படி இருக்கா என்னென்னு தெரில. எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கும். இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நமக்கு தெரிஞ்சவங்களே நிறையா பேர் கொண்டு வராமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடுகளே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 உருப்படியிலேருந்து அதிகபட்சம் ஒரு 400 உருப்படிக்குள்ளே இருக்கும். எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அது வந்து விழா கமிட்டியில் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அந்த டோக்கன்லாம் கொடுத்து என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும். நமக்கு அதை பற்றி முழுசாக தெரியல. நான் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக எடுக்கலை. அப்பப்போ விட்டு அங்கங்கே நான் எந்தெந்த இடத்துக்கு போகிறேனோ அப்பப்போ எடுத்தேன். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பல் போடாத மயில கிடாரி கண்ணிலேருந்து ஆரம்பித்தாங்க. அடுத்து அப்படியே செவலை கிடாரி, காரி கிடாரி அப்படி வந்துச்சு. திடீர்னு என்னென்னு தெரியல, ஒரு திருப்பமாக வந்து 6 பல்லுக்கு மேல் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சிக்காலையெல்லாம் இறக்கிட்டாங்க. திடீர்னு இது எப்பவுமே கடைசியாக தான் வரும். இந்த டைம் என்னென்னு தெரில, முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி அடுத்தடுத்து எல்லாம் வந்துச்சு. நம்மளதும் 2வது நட போய் செவலை மாடு, காராம்பஸ் மாடு இது 2வது நடையில் ஏற்றிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் நடையிலே வந்து நம்ம இதெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். காரிக்காலை, மயிலக்காலை, மயில மாடு 3. 2வது நட வண்டி போய் அது 2 ஏற்றிட்டு வந்துடுச்சு. எல்லாமே நம்ம கட்டியிருக்கிற அதே ஏரியாக்குள்ளே கொண்டு வந்து கட்டியாச்சு. அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒவ்வொரு காளைகளுக்கு மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து அந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்க. மாட்டுக்கு வந்து முன்னாடி அந்த நெத்தியில் கட்டுறதுக்கு அதையெல்லாம் கட்டிட்டோம். ஏன்னா நம்ம அடுத்த கேட்டகரி வந்து நம்மளது காராம்பசு பூச்சிக்காலை வந்து பல் போடாதது கூப்பிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் கட்டி ரெடியாக வச்சுருந்தோம். கட்டினதுக்கப்புறம் கரெக்டாக கூப்பிட்டாங்க. நம்மளது உள்ளே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து ஒரு கார்னரில் நிறுத்திட்டோம். நம்மளதோட முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது செவலை மாடெலாம் வந்துச்சு. நம்மளது ப்ரைஸ் வாங்குச்சா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் முழு வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி
நம்மளுக்கு ப்ரைஸ் வாங்கிச்சா இல்லையான்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செவல மாடும் வந்து உள்ளே நின்றுட்டுருக்குது. இத்தனை மாடுகளோட நம்மளுக்கு போட்டி போட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி, எனக்கே நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காரி கேட்டகரி வந்துச்சு கிடாரியில், அதாவது 6 பல்லுக்கு மேல் பல் சேர்ந்தது இதெல்லாம். அதில் தான் நம்ம காராம்பஸ் மாடு வந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளைகள்லாம் வந்தாங்க, ஒவ்வொரு கேட்டகரியாக வந்துச்சு. இது வந்து காரிக்காலை, இதெல்லாம் 6 பல்லுக்கு மேலே பல் சேர்ந்தது. இதெல்லாம் பெரிய காரிக்காலை தான். காராம்பஸ் காலை, காரிக்காலை, செவலக்காலை, இது எல்லாத்தோட மயிலக்காலை பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. நீங்கள் முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன். இருக்கிறதுலேயும் மயிலை தான் ரொம்ப அதிகம். தள்ளி தள்ளி கேப் விட்டு நிற்க வச்சு எது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு செலக்ட் பண்ணுறதுக்காக, செலெக்ஷனுக்காக இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலக்கெடாரி, அதாவது 2 பல் 4 பல் இந்த ரேஞ்சு நிறையா வந்திருந்தது. நம்மக்கிட்ட மயிலையில் வந்து கிடாரி எதுவும் இல்லை, அதனால் எதுவுமே கொண்டு வரல. ஒரே ஒரு மயிலை மாடு, அதனோட கண்ணுக்குட்டி காலக்கண்ணு, அது மட்டும்தான் கொண்டு வந்துருந்துச்சு. ஆனால் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு அப்படி அது இல்லாமல் நினைவு பரிசு கொடுத்தாங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மயிலை மாடுனா ஒன்று, செவல மாடுனா ஒன்று, காரி மாடுனா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது சேர்ந்த மாடுகளெல்லாம் ஒவ்வொன்றா கூப்பிட்றாங்க. இந்த கேட்டகரியில் தான் நம்ம மயிலை மாடு உள்ளே போகுது. இதில் எது நம்ம மயிலை மாடு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம மயிலை மாடு நின்றுட்டுருக்கு. ஏதாவது ஒரு அங்காடையாளங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா வருது. மயிலை கிடாரிகளோட மயிலை மாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசி கேட்டகரி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நடிகர், அது மட்டும் இல்லாமல் திரைப்பட இயக்குனர் திரு ரஞ்சித் அண்ணா வந்து இந்த விழாவுக்கு வந்திருந்தார். இப்போ பாருங்கள் மாடெல்லாம் வந்து நிறைய உள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தெரிஞ்சுது, இப்போ நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. என்ன ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா 3வது பரிசு நம்ம காராம்பஸு காலை பல் போடாதது நம்ம வந்ததுக்காக ஒரு காராம்பசு மாடு வந்து ப்ரைஸ் வாங்கிச்சு. போன வருஷமும் இதே மாதிரி நம்ம மயிலக்காலை வந்து ப்ரைஸ் வாங்கிச்சு. அது என்னோடய ராசியாக என்னமோ தெரியல, 3வது ப்ரைஸே தான் நமக்கு எப்போவுமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.